வணக்கம் மாப்பிள்ள, சேலத்துலேருந்து மீண்டும் ஒரு பிசி வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், தெளிவாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். வாங்க ஒவ்வொரு பொருளும் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேபினெட் வச்சுக்கலாம். இது வந்து கேபினெட்டு ஆண்டி ஸ்போர்ட்ஸில். அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்எஸ்ஐ மதர் போர்டு வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராசரு ரைசன் ஃபைல. அடுத்தது M.2 512 GB. அடுத்தது ரேமு 500 GB. அது பவர் சப்ளை யூனிட் வந்து 450 வாட்ஸில் 230 வோல்ட் கூலர் மாஸ்டர். இது ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மதர் போர்டு என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் ஒரு லாக் இருக்கும், ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு ப்ராசர் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க, கீழே இது போட்டுறாதீங்க. அதில் வந்து பின்னாக இருக்கும், அது வந்து பெண்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்து இதில் போடுங்க. பின் இருக்கும், இந்த கார்னர் இங்கே இருக்கு, இந்த கார்னர் வந்து இங்கே இந்த ட்ரையாங்கல் சாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அங்கே இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி லாக் பண்ணால் அப்படி அழுத்தி இப்படி லாக் பண்ணோம், அவ்வளோதான் முடிஞ்சு. ப்ராசர் முடிஞ்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபேன், கூலிங் ஃபேன். இது வந்து தெர்மல் பேஸ்ட் இருக்கும், கை வைக்காதீங்க. இதில் 4 ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாலு ஸ்க்ரூ இருக்கும், 4 ஸ்க்ரூ டைட் பண்ணலாம். அடுத்து வந்து M.2 வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டணும். இது பின்னு மாதிரி இருக்கும், காடி மாதிரி இருக்கும். இதே மாதிரி இங்கே ஒரு காடி இருக்கும். இது அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி தூக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ இப்படி வச்சு இது பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆயிடுச்சு. அடுத்தது ரேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 16 GB ரேமு. இதில் ஒரு காடி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே மாதிரி இதில் ஒரு காடி இருக்கும், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி மாற்றி திருப்பி போட்டிங்கன்னா உள்ளே போகாது. அதனால் கரெக்டாக அந்த காடிக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி போடணும். இங்கே இருக்கும் CPU ஃபேன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். மதர் போர்டு வந்து போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து பவர் சப்ளை யூனிட்டை வந்து நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மதர் போர்டை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இதில் வந்து ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூ கழட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்க்ரூ கழட்டினா தான் அது கழட்டி இருக்கணும். இந்த ஃபேன் வந்து அடிப்பக்கமாக போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அடிப்பக்கமாக போகிற மாதிரி. மெயினாக வந்து நம்ம வந்து இந்த சிபி பின்னும் இந்த பெரிய பின்னும் மேக்ஸிமம் சொல்லுவோம். இது வந்து இந்த ஃபேனுக்கெல்லாம் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். வாங்க அதையும் பண்ணலாம். இப்போ வந்து மதர் போர்டு வந்து கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்.
இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க வா மேலே. இந்த சைடு வந்து அந்த போர்டு சைடு போய் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வைக்கணும். பொறுமையாக அந்த ஃபேனை பிடிச்சி தூக்குனா எங்கேயும் இடிக்காமல் வச்சாச்சு. ஒரு ஸ்க்ரூ இருக்கும். மேக்ஸிமம் இந்த பெரிய இந்த சிபி பின்னும் இந்த பெரிய பட்டை பின்னும் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து இந்த ஃபேன் கனெக்ஷனுக்காக இந்த கேபிள்ஸ்லாம் இருக்கும். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு இந்த பெரிய பட்டை பின்னை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு லாக் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லாக் இருக்கும். இப்போ வந்து இந்த லாக் வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான். இதே மாதிரி இதுலேயும் லாக் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் லாக் இருக்கும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த லாக்கு இங்கே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து யூஎஸ்பி கேபிளும் ஹெச்டி ஆடியோ கேபிளும் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே சொருக வேண்டிய கேபிள்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பான். ஒரு சார்ட் மாதிரி போட்டு அதில் பார்த்து நம்ம பொறுமையாக கேபிள் வந்து கனெக்ட் பண்ணணும். பின்னை வந்து ப்ளக்கின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கேபிளாக சொருகிறேன். இந்த கேபிள் சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மீதி எல்லாமே ஈஸியாக சொருகிடலாம். அதுதான் கேபிள்லாம் முடிஞ்சிச்சு. இது வந்து ஃபேன் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஏதோ ஒரு கேபிள் சொல்லிங்களா போதும், முடிஞ்சிச்சு. மீதி இருக்கிற கேபிள் எல்லாமே ஃபேனில் கனெக்ட் ஆகிருக்கும். ஒரே கேபிளில் கனெக்ட் பண்ணாவே போதும், மீதியெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். முடிஞ்சிச்சு. இனிமேட்டு நம்ம ஓஎஸ் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணுங்க ரேட்டால். ஓகேவா? அடுத்து ஆன் பண்ணலாம். ஓஎஸ் வந்து புல் பண்ண சொல்கிறே வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு ஆன் பண்ணலாம். பக்கத்தில் கேபினெட்டில் ஏன் டஸ்ட்டு வச்சு ஆன் பண்ணுறேன்னா, கேபினெட்டில் லைட்டாக ஷாக் அடிக்கும். வீட்டு ஒயரிங் பண்ணும்போது கிரவுண்டு வந்து கரெக்டாக கொடுக்கலன்னா கேபினெட்டில் லைட்டாக ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டஸ்ட்டை வச்சு ஆன் பண்ணுங்கள், பார்த்து யூஸ் பண்ணுங்கள்.
ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பிசி வந்து ஆன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் டெக் 706 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.